ஹோட்டல் ஸ்டைல் ஆம்லெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே டேஸ்ட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு முட்டையை வந்து தனியாக உடச்சி ஊற்றிக்கோங்க. எல்லாருக்கும் செய்கிற மாதிரி 2-3 முட்டை உடச்சி ஊற்ற வேணாம். ஏன்னா இதுவே நல்லா மொத்தமாக இருக்குங்க. அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ தேவையான அளவு ஆனியன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் முட்டைனாவே கொஞ்சம் வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்குவாங்க. அதனால் நான் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் மஞ்சளும் சால்ட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கிளந்துக்கோங்க. எந்த அளவுக்கு பீட் பண்ணணும்னா அந்த வெங்காயமும் முட்டை தனியாக வரக்கூடாது, 2 மிக்ஸ் ஆகி தான் இருக்கணும். பத்தாதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஆனியன் போட்டுக்கிறேன். நான் என் வீட்டுக்காருக்கு வந்து ஆனியன் ரொம்ப பிடிக்கும். நல்லா வெந்து அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். அதனால ஆனியன் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஆனியன் வந்து போட்டுக்கிட்டேன். பிடிக்காதவங்க இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் அவ்வளோதாங்க. பார்க்கும்போது நிறையா தெரியும், அவ்வளோலாம் கிடையாது. அதே மாதிரி சால்ட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்மெல் இருக்குது அப்படின்னா சால்ட் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மிளகு ஜீரகம் நான் அம்மியில் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து தோசைக்கல் நல்லா சூடானோடனே, மீடியம் சூடாக இருந்தாலும் ஓகே தான், முட்டை வந்து நல்லா வெந்துடும் ஒரே பாயிலில். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஆம்லேட்டை ஆனியன் மஞ்சத்தூள் சால்ட்டு கலந்த அந்த மிக்சரை வந்து தோசைக்கல்லில் வந்து ஊற்றிக்கிறேன். இதில் பார்த்தீங்களா, முட்டை வந்து அங்கிட்ட நழுவி போகவே போகாது. அதனால தாங்க இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே அதில் அப்படியே டிப்பாகி இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நுணுக்கி வச்சுருந்த மிளகு ஜீரகத்தை அப்படியே மேலால் அவங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நிறையா போட வேணாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஜீரகம் சும்மா ஒரு மிளகு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. ஏன்னா முட்டை வந்து கேஸுங்கிறதுனால இந்த மிளகு ஜீரகம் நீங்கள் சேர்த்துக்கும் போது அந்த கேஸோட ப்ராப்பர்ட்டி வந்து போயிட்டு ஹெல்த்து கிடைக்கும். அதுவும் அந்த மஞ்சக்கருவில் தான் கேஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு மஞ்சக்கரு ஊட்டினீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வெள்ளைக்கருவில் தாங்க ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து மஞ்சக்கரு தான் ஃபஸ்ட்டு ஊட்ட சொல்லுவாங்க, அவங்களால சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஆனால் போக போக அவங்களுக்கு வெள்ளைக்கரு கொடுக்க ஆரம்பிங்க. மஞ்சக்கரு கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, ஏன்னா மஞ்சக்கருவில் சத்து கிடையாது, வெள்ளைக்கருவில் தான் ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு, சுற்றி எடுத்து விட்டேன். அதே மாதிரி பெரியவங்களுக்கு வந்து கேஸ் ட்ரபிள் இருக்கனால வந்து எக்கே சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து இந்த மஞ்சக்கருவை வேக வச்சு மஞ்சக்கருவை எடுத்துட்டு வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடலாம். அதனால எந்த ஒரு கேஸுமே இருக்காது. நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஆம்லேட்டாக ஊற்றி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மஞ்சக்கருவை மட்டும் தனியாக எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அந்த மஞ்சக்கருவை அப்படியே எடுத்துட்டு வெள்ளைக்கருவில் மட்டும் ஆம்லேட் மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். அதுவும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு காமிக்கிறேன், மஞ்சக்கருவை மட்டும் எப்படி தனியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது 2 சைடும் ஓரளவுக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வேக விடுங்க. வேக விடலைனாவே கேஸ் ப்ராப்ளம் நிறையா வரும். எக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொரியல் செய்கிறதாக இருந்தாலும் சரி, இந்த ஆம்லேட் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஆஃப் ஆயில் வந்து பாதி தாங்க வெந்திருக்கும். ஆம்லேட் வெங்காயம்லாம் சேர்க்காம ஃபுல் ஆயிலாக ஊற்றுற மாதிரி இருந்தாலும் நல்லா வேக விடுங்க. முட்டை நல்லா வெந்தாவே கேஸ் ட்ரபிள்ங்கிற பிரச்சனை இருக்காது. அதை யாரும் செய்கிறதில்ல, அதனால தான் கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வருது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.